தாவேக ஆட்சியில் 3 மாதங்களில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் ஒரு வெற்றி பட்ஜெட் என அமைச்சர் மரிய வில்சன் பெருமிதம். இடைத்தரகர்களுக்கு சென்ற வீணான செலவினம் தாவேக அரசில் தடுக்கப்பட்டதாக அமைச்சர் விளக்கம். இது உண்மையிலேயே ஒரு வெற்றி பட்ஜெட் ஆகும். வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும் திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவர் கொலைக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கவன ஈர்ப்பு தீர்மானம். அமுதன் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தல். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். முதல்வர் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. அதிமுக, பாஜக, பாமக எதிர்ப்புக்கிடையே திமுக ஆதரவுடன் தனி தீர்மானம் நிறைவேற்றும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. முதல்வர் விஜய் முன்மொழிந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான தனி தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆதரவு. தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை முதலில் இந்தியாவுக்கு எடுத்துரைத்தது திமுக தான் என உதயநிதி பேச்சு. எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். மக்களவையில் 543 என்ற எம்பிக்களின் எண்ணிக்கை நிரந்தரமாக இருக்க வேண்டும். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுக்கு பின் நடைபெறும் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். தான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. 5 முதல் 6 இந்தி பேசும் மாநிலங்கள் ஒன்றிணைந்தாலே பிரதமரை தேர்வு செய்யலாம் என்ற சூழல் உள்ளது. தென் மாநிலங்களில் இருந்தோ தமிழகத்தில் இருந்தோ ஒரு பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விருப்பம். 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். அரசுக்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது எப்படி என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. ஆயத்தீர்வைத்துறை மூலம் அரசுக்கு வருவாய் கிடைத்ததாக அமைச்சர் மரிய வில்சன் பதில். 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன்
நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வர தொடங்கி விட்டது என்ற நான் அது வந்து வர தொடங்கி விட்டது. அமைதியா. வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அதிமுக நிராகரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மட்டும் ஆதரிக்கிறோம் என பேச்சு. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். மத்திய அரசு கொண்டு தொகுதி மறுவரையறை மசோதாவை மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்தது மத்திய அரசு. பாஜகவின் திட்டங்கள் சாதாரணமாக தெரியும், ஆனால் உற்று பார்த்தால்தான் அதில் உள்ள சதி புரியும் என அமைச்சர் வன்னியரசு பேச்சு. பொதுவாக ஒன்றிய அரசு பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது வந்து சாதாரணமாக தெரியும். தொகுதி மறுவரையறை மசோதா மாநிலங்களுக்கு தண்டனையாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் உறுப்பினர் செல்லசுவாமி பேச்சு. கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவில் மத்திய அரசு சட்ட முன்வடிவை இதுவரை கொண்டுவரப்படாத நிலையில் எதன் அடிப்படையில் தீர்மானம்? முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா கேள்வி. தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்மொழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். தொகுதி மறுவரையறை சட்ட முன்வடிவு பரிசீலனையில் தான் உள்ளது, அதற்குள் என்ன அவசரம் என பாஜக உறுப்பினர் போஜராஜன் கேள்வி. ஒரு முன்வடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனையில் தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு பாதிப்பு வராது என பிரதமர் உறுதியளித்த நிலையில் தனி தீர்மானம் எதற்கு? தொகுதி மறுவரையால் தமிழக பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை 20 உயரும் என பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் பேச்சு. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு திமுக, இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சிகள் ஆதரவு. அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக கட்சிகள் எதிர்ப்பு. டெல்லி மாணவர்கள் மீதான தடியடி குறித்து இன்றே விளக்கமளிக்க தயார். நீங்கள் தயாரா என எதிர்க்கட்சிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். அடுத்த ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் விலகல். மும்பையில் குல்லா பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் பலி. இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் சிறு காயங்களுடன் மீட்பு. மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் காணுமிடமெல்லாம் வெள்ளக்காடு.
திடீர் வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளில் இருந்து 527 பேர் மீட்கப்பட்டதாக முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த டெல்லி செங்கோட்டை பகுதி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தனுஷ்கோடியில் கடல் அலையில் சிக்கிய குழந்தை. உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய மீனவர்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிய மாநகராட்சி அதிகாரிகள். மாதம் ஒருமுறை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்ற விவகாரம். காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம். 10க்கும் மேற்பட்ட போலீசார் விளக்கமளிக்க கோரி மாவட்ட எஸ்பி நோட்டீஸ். சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி அருகே திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். சீறி பாய்ந்த 47 ஜோடி மாடுகளை கண்டு ஊர் மக்கள் உற்சாகம். இங்கிலாந்து வரலாற்றில் 190 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதம் மிக வறண்ட மாதமாக பதிவு. குறைந்த மழைப்பொழிவு, அதிக வெப்பநிலை, பிளாஷ் டிராப் எனப்படும் திடீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். உலகளவில் நடைபெறும் அலைசறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியா சார்பில் 12 பேர் பங்கேற்பு. இந்தோனேஷியாவில் பாலி அருகே கடலில் சென்ற சொகுசு கப்பலில் விபத்து. கடலில் தத்தளிக்கும் 100க்கும் மேற்பட்டோரை மீட்க விரைந்த மீட்பு கப்பல்.